டெங்கு காய்ச்சல் சம்பந்தமான ஒரு ஆய்வினை வந்து இப்போ கடவுர் ஒன்றியத்தில் இருக்கிற மயிலம்பட்டியில் இருக்க ஒரு சுகாதார நிலையத்தில் நாங்கள் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறோம். இங்கே இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால இங்கே பொதுவான கர்ப்பிணி பெண்களுக்கு உண்டான ரெகுலர் செக்கப் வந்து இப்போ பார்த்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டெங்கு காய்ச்சல்னு இங்கே வந்து யாருமே ஐடென்டிஃபை பண்ணல இது வரைக்கும் பேஷண்ட்ஸு. ரெகுலர் ஃபீவருங்கிறது தான் இங்கே இது வரைக்கும் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு, ரெக்கார்டு ஆகிருக்கு. இங்கே அதாவது ஒரு நாளைக்கு மேலே காய்ச்சல் தொடர்ச்சியான ஒரு அந்த ஒரு சிம்டம்ஸ் இருந்ததுனாவே உடனே அவங்களுக்கு உண்டான அந்த பிளேட்லெட்ஸ் கவுண்ட் வேல்யூ வந்து உடனே செக் பண்ணிவிட்டு இங்கே பேஷண்ட்ஸை வந்து எந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்தால் பேஷண்ட்ஸ்க்கு வந்து இமீடியட்டாக ரெக்கவர் ஆவாங்கிற நடவடிக்கை வந்து இங்கே நம்ம ஜேடிஹெச் பக்கத்தில் இருக்காங்க. டாக்டர்ஸ் இங்கே வந்து அதுக்கு உண்டான முயற்சியில் வந்து தீவிரமாக நடந்து கொண்டு இருக்கிறதுனால நம்மளுடைய ஏற்கனவே நான் கிருஷ்ணாயபுரத்துலேயும் இதே மாதிரி ஆய்வு மேற்கொள்ளும் போது அந்த பகுதியிலும் வந்து டெங்கு காய்ச்சல் இல்லை. இப்போ கடவுர் ஒன்றியத்துலேயும் வந்து டெங்கு காய்ச்சல் வந்து இல்லைங்கிறது தான் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ சீதோஷ நிலை மாறும்போது மக்களுக்கு வந்து அதுக்கு உண்டான நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாத மக்களுக்கு வந்து இமீடியட்டாக காய்ச்சல் வந்து வர்றதுனால பேஷண்ட்ஸ் வந்து அந்த அடிப்படையில் தான் இருக்கிறாங்களே ஒழிய மற்றபடி வந்து ஆரம்ப சுகாதார நிலையில் வந்து இவ்வளோ கூட்டமாக இருக்கிறது வந்து வெள்ளிக்கிழமையில் நீங்கள் எல்லா பிஹெச்லையும் போய் பார்த்துக்கலாம் சரி, இல்லை ஜிஹெச்லையும் போய் பார்த்துருவீங்க. ஒரு செக்கப்ஸ் வந்து ஒரு நாளைக்கு வச்சுருப்பாங்க. அதுவும் வெள்ளிக்கிழமையில் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால மக்கள் கூட்டம் வந்து அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நோயாளிகள் வந்து பேஷண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறாங்களோ மற்ற பகுதியில் இருக்கிற டாக்டர்ஸை வந்து இங்கே வர வச்சிடுறாங்க. அதனால் டாக்டர்ஸ் இல்லைங்கிறது வந்து எந்த பிரைமரி ஹெல்த் சென்டர்லையும் கிடையாது, எந்த பொது மருத்துவமனையிலையும் கிடையாது. நமக்கு தேவையான அளவுக்கு வந்து இம்மீடியட்டாக பேஷண்ட்ஸ் வந்து ஒரு நாள் 2 நாள் வெயிட் பண்ணணும் இந்த டாக்டர்ஸ் வரணும்னு அப்படிங்கிறது கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே க்ரௌட் அதிகமாக இருக்குது. இப்போ எந்த ஏரியாவிலேருந்து சார் நமக்கு டாக்டர்ஸ் அந்த மாதிரி சர்க்குலேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. பள்ளப்பட்டியிலேருந்து குளித்தலையிலேருந்து இப்போ அங்கே வந்து பேஷண்ட்ஸ் வந்து கம்மியாக இருந்தாங்கன்னா இங்கே உடனே ஷிஃப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி டாக்டர்ஸ் வந்து சர்க்குலேஷனில் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. நடவடிக்கைகள் உடனுக்குடனே எடுக்கப்படுகிறது. நிறைய தடவை வந்து வாங்கி எடுக்கிறாங்களா அந்த மாதிரி ஒரு அறிகுறியை நம்ம சொல்லும்போது அவங்க உடனே வந்து டெங்குக்கு உண்டான டெஸ்ட்டை தான் முதல்ல எடுத்து, ஆனால் சில நேரத்தில் என்ன பண்ணணும் நம்ம லைனுக்கு ப்ரைவேட் டாக்டர்ஸ்ட்டு போயிடணும் இல்லைங்களா? அப்படி போகும்போது அவங்க வந்து அவங்களும் நல்லா பார்ப்பாங்க. டெய்லி போகும் எல்லா வில்லேஜும் போகிறோம். டீம் 3 டீம் போயிட்டு ஆர்பிஎஸ்க்கு டீம் 3 டீம் டெய்லி எல்லா வில்லேஜும் போகிறோம். ஃபீவர் கேஸ் அதிகமாக வருதுன்னு எப்படி ஐடியா வந்து தீ வச்சுருக்கோம் மேடம். சேஃபாக பண்ண வேலை ஒன்றும் பண்ண முடியாது. போயிட போகுது செஞ்சாங்களோ நான் வேறு மண்ணெண்ணெய் நிறைய ஊற்றிப்போம். இல்ல